Good morning, students. Today 8th standard unit 1 supplementary, the woman on platform, written by Ruskin Bond. The woman on platform யார் எழுதுனது அப்படின்னா ரஸ்கின் பாண்டுங்கிறவர் ரைட் பண்ணியிருக்கார். ஓகேவா? இது என்ன, இந்த ஸ்டோரியோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது போர்டிங் ஸ்கூலில், அதாவது உறைவிடப்பள்ளின்னு அர்த்தம். உறைவிடப்பள்ளினா ஹாஸ்டல் சொல்கிறோம் இல்லையா, அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறப்ப நிறையா ட்ரெயின்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்னா, அந்த டைமில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 12 இயர்ஸ் தான் ஆகுது. 12 வயசு தான் அந்த பையனுக்கு ஆகுது. ஸோ அவங்க பேரண்ட் தனியாக அவன் எப்படி போயிட்டு வர்றான், ப்ளஸ் அதனால் ஃபால்ட் என்ன ஆகுது, அதையெல்லாம் எப்படியெல்லாம் ஃபால்ட்டெல்லாம் சரி பண்ணுறான், அவன் எப்படி நிறையா தடைகள் எல்லாம் கடந்து வர்றான், அவனோட ஃப்ரெண்டு யார், அங்கே யார் யார் வர்றாங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு, எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த A Woman on Platform. First one, section 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8. Ambala station waiting for the northern bound train. I think I was about 12 at time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. Now there was a wait till midnight before my train arrived. Most of time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Train came and went at the platform, would be quiet for a while, and then when a train arrived it would be an inferno of hearing, shouting, excited human bodies. As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened I would be caught in the rush and swept outside the station. Now tired of the game and ambling about the platform, I sat down on suitcase and gazed dismally across the railway tracks. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. யார்? அந்த பொண்ணு. உறைவிடப்பள்ளின்னு சொல்கிறது, போர்டிங் ஸ்கூல்னால் உறைவிடப்பள்ளின்னு அர்த்தம். அப்போ 8வது, அதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் எங்கே இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனில். அந்த அம்பாலாங்கிற பிளேஸில் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த சைடு, நார்த் சைடு, அந்த வடக்கு திசை நோக்கி ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த டைமில் எப்போ அவங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்னா 12 வயசு தான் ஆகுது. அதாவது சரி 12 வயசு ஆயிடுச்சு, இந்த ஏஜ் சூட்டபிளான ஏஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்டு நினைக்கிறாங்க. அம்பலா பிளேஸ்க்கு பஸ்ஸில் வந்துட்டாங்க. அதாவது ஆஃப்டர்நூன் டைம்லேருந்து மிட் நைட் வரைக்கும் ட்ரெயினுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ லாங் டைம் மேலேயும் கீழே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க வாக்கிங்லேயே இருந்தாங்க. அங்கே என்ன பார்க்குறாங்க, ஒரு புக் ஸ்டாலை ரொம்ப உட்காராங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, புக் ஸ்டாலையே பார்த்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, broken பிஸ்கட் டு ஸ்ட்ரே டாக்ஸ். அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸ்க்கெலாம் என்ன பண்ணுறாங்க, பிஸ்கட் பீசஸை தூக்கி வீசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் பாசிங் டைமில் ட்ரெயின் வந்துருச்சு. அதாவது பாசிங் டைமில் வேறு எல்லா ட்ரெயினுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, வந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் இல்லாத டைமில் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, சவுண்டே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. ட்ரெயின் போகிறதும் அது ஒரு சிட்டி பிளேஸ் தான். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா, உள்ளே போகிறது வெளியேறது ரொம்ப எப்படி இருக்குது, பீப்புளெலாம் ரொம்ப சவுண்டாக
போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ரீ. அதாவது எப்படி அப்படின்னா ரொம்ப பிஸியாக. அங்கே ஒரு ட்ரெயினோட ட்ராக், அதாவது ட்ரெயின் பாக்ஸோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே என்ன இருக்குன்னா, பீப்புள் வுட் ஸ்வீப் டவுன் த நர்வ்ஸ் லிட்டில் டிக்கெட் கலெக்டர். அவங்க வந்து பீப்புளோட அலையை அடித்து பதட்டமாக, அதாவது இவர் சொல்லுவாங்கள்ல, யார் டிக்கெட் கவுண்டருக்கு வாங்குவார் இல்லையா பேசஞ்சர்கிட்ட, அவர் வந்து செக் பண்ணுறாரு. கதவுகிட்ட முட்டி தள்ளுற அளவுக்கு ஒவ்வொரு டைமும் இந்த கூட்டத்தினால வெளியே தள்ளப்படுறாங்க. என்ன பண்ணுறது, இந்த விளையாட்டு போர் ரொம்ப பார்க்குறக்கே எப்படி இருந்தது, ரொம்ப போராக இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாட்ஃபார்மில் எனக்கு ரொம்ப பிளாட்ஃபார்ம் ஐ செட் டவுன் ஆன் மை சூட்கேஸ் எ கேஸ்டு டிஸ்மலி அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். சலிப்பாக வந்து ரொம்ப ட்ராக்கையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட்டு, trolleys strolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemon, the sweet meat seller, the newspaper boy. But I had lost interest in all the went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. அவன் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ராலினா நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொண்டு போவோம் இல்லையா, அதை வந்து எல்லாமே பாஸ் ஆகிட்டே போகுது. நிறையா திங்ஸ் என்ன பண்ணுறாங்க, சோல்டுங்கிறது விற்பனை, சேலோட பாஸ்ட் டென்ஸ். அது என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்கிறவங்களோட சேல்ஸ் பண்ணுவாங்களே அவங்களோட சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னா, தயிர், லெமனு, இனிப்பு, கறி, அதாவது நியூஸ் பேப்பர், இது மாதிரி ஒவ்வொருத்தராக வருவாங்கள்ல. அந்த ட்ரெயின்லலாம் எப்படி என்ன பண்ணுவாங்க, சமோசான்ட்டு விற்றுட்டு போவாங்க. தென் டீ காஃபி இது மாதிரி சவுண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன கேட்குது, அந்த பொண்ணுக்கு நிறையா கேட்குது. ஆனால் அவங்களுக்கு எதுலேயுமே வந்து என்ன இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப எதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்காதுங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அதாவது அந்த ட்ராக்கேவே என்ன பண்ணுறது, எம்டியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப டயர்டாகிடுது, போராக இருக்குது. ஆர் யூ alone, all alone my son, asked my soft voice closed behind me. நீ தனியாக இருக்கிறியா மகனேன்னு ரொம்ப சாஃப்டான குரலில் வந்து அவங்களுக்கு பின்னாடி கேட்குது. I looked up and saw a woman standing near me. யார், அவங்கள பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்காங்க. She was leaning over and I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. அவங்கள பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு பார்த்தா எப்படி ரொம்ப வெள்ளையான ஃபேஸு, அதாவது கண்ணை பார்த்தா கருமை கண்கள், எந்த ஒரு ஜுவல்லுமே இல்லை அவங்கக்கிட்ட. தென் ரொம்ப எப்படி இருக்குது, ட்ரெஸ்டு வெரி சிம்பிளி, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒயிட் சாரியில் ஒரு லேடி நிற்கிறாங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ செட் ஸ்டூட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. சி சீம்டு, அவங்க என்ன பண்ணுறாங்க, சீம்டு புவர் பட் தேர் வாஸ் டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தோன்னே ஒயிட் கலர் சாரியில் அவங்கள பார்க்குறக்கே எப்படி இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறக்கு நீட்டாகவும் தெரியுது. பார்க்குறக்கு நீட்டாகவும் அவங்களுக்கு எப்படி தெரியுது, ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ஜென்டலாக இருக்காங்க. அவங்க பார்க்குறக்கு ரொம்ப புவராக இருந்தாலும் பழகிறக்கு எப்படி இருக்குது, பார்த்த உடனேமே ஸோ ஓகே இவங்க ரெஸ்பெக்டானவங்க, டிக்னிட்டின்னா ஒரு கண்ணியமாக தெரியுது, மரியாதையாக இருக்குது. I have been watching you for some time, she said. Did not your parents come to see you off? நான் உன்னை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன்னை அனுப்பி வைக்க யாருமே, உன் பேரண்ட்ஸ்லாம் யாருமே வரலையா அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. I did not live here, I said. I had to change trains anyway, I can travel alone. நான் இங்கே இல்லை, நான் இங்கே வசிக்கலை, நான் ரயில் வந்து சேஞ்ச் பண்ணி போகணும், நான் தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறேன். I am sure you can, she said, and I liked her for saying that, and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice and the secretly of her face. அவங்க என்ன கட்டாயம் உன்னால் முடியும்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த ஒயிட் சாரீ கட்டியிருக்காங்களே அந்த லேடி, அவங்க சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னதுமே ரொம்ப அவங்களுக்கு வந்து லைக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
அவள் எளிமையான ட்ரெஸ், அதாவது புவரான ட்ரெஸ், அதாவது சிம்பிள் ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும், அவங்களோட ஃபேஸ் பார்க்குறக்கு செரனிட்டி அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டான ஃபேஸ், அமைதியான உருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெல் மீ வாட்ஸ் யுவர் நேம் சி ஆஸ்க்டு. அவங்க என்ன கேட்குறாங்க, உன் பேரை சொல்ல முடியுமா? அருண் ஐ செட். அந்த பையன் என்ன சொல்கிறான், என் பேர் வந்து அருண். அண்டு ஹவு லாங் டூ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின். எவ்வளோ நேரம் நீ ட்ரெயினுக்காக இங்கே வந்து என்ன பண்ணுற, வெயிட் பண்ணிகிட்ருக்க? அபவுட் an hour, ஐ திங்க் இட் கம்ஸ் at 12 o'clock. 1 மணி நேரம் நினைக்கிறேன், 12 மணிக்கு தான் ட்ரெயின் வரும். தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். சரி ஓகே பரவாயில்லவா, என்னவா ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பெஷன், பட் ஷீ டுக் மீ பை த ஹேண்ட் அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் would be silly to pull my hand away. She told a coolie to look after my suitcase and then she led me away down the platform. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. I looked up again. She was not young and she was not old. She must have been over 30, but had she was 50, I think she would have looked much the same. என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் வந்து உடனே எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காமல், பயமும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறான். ஆனால் பட் அவனுக்கு என்ன இருந்துச்சு, டவுட் இருந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. என் கையை பிடிச்சி இழுத்ததுனால எந்த ஒரு இது இல்லாமையே அவங்க வந்து என்ன பண்ணுறான், பேசாமையே போய்கிட்டு இருக்கான். ஒரு கூலியாளில் என் பெட்டியெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அவன் கை எப்படி இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க ஒரு லேடியிலையே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப இருக்க பிடிக்காம. நான் வந்து என்ன பண்ணேன், அவங்களவே ரொம்ப மறுபடியும் திருப்பி பார்த்தேன். அவங்க வந்து ஓல்டாகவும் இல்லை, யங்காகவும் இல்லை. ஸோ அவங்களோட ஏஜ் எப்படி இல்லை, ஒரு 30யும் இல்லை, 50க்கு மேலே இல்லை, அதாவது மிடில் ஏஜாக இருந்துச்சு. 30 to 40 அந்த ஏஜுக்குள்ளேயே இருந்துச்சு. Then she took me into station dining room, ordered tea and the samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind woman. The strange encounter had little effect on my appetite. I was hungry schoolboy and I ate as much as I could in a polite manner as possible. I took obvious pleasure in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and I told her about my school, my friends, my like and dislike. She questioned me quietly from time to time, but performed listening. She drew me out very well, and I had soon forgotten that we were strangers. But she did not ask me about my family or where I lived, and I did not ask her where she lived. I accepted her for what she had to me, a quite kind, a gentle woman who gave sweets a lonely boy on a railway platform. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அவர் வந்து என்ன அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ஃபுட் டைனிங் ரூமுக்கு என்ன கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் சொல்கிறாங்க. ஒரு டீயும் ப்ளஸ் சமோசா ஜிலேபி எல்லாம் கொண்டு வர சொல்லி அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. எல்லாமே என் வாயில் உடஞ்சி உள்ளே வந்து, அதாவது என்ன பண்ணுறான், அவன் பசியில் ரொம்ப இருக்கிறதுனால, ரொம்ப பசியில் இருந்ததுனால அதை பார்த்தோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்றான். அதுக்கு மேலே என்ன பண்ணுறான், அந்த ரொம்ப அமைதியான பெண், அந்த அன்பான பெண்கிட்ட என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். இந்த விசித்திரமான ஒரு சந்திப்பு அவங்கள பார்த்ததுமே அவன் என்ன பசியான ஒரு ஸ்கூல் பாய். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு அவங்கள பார்த்தோன்னே அந்த ஜிலேபி சமோசா எல்லாம் போனவுடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அவங்கக்கிட்ட அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஐ வாஸ் ஹங்க்ரி ஸ்கூல் பாய். நான் வந்து ரொம்ப பசியில் இருக்கிற ஒரு சின்ன பையன்.
அவனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறான், ஐ ஏட் as much as I could not polite manner as possible. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். நான் சாப்பிட்டதை பார்த்தோன்னே அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆப்வியஸ் ப்ளஸர் டு வாட்சிங் மீ ஈட். அவன் பார்த்தத உடனே, அவன் சாப்பிட்றத பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னாச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. அந்த ஸ்வீட்ஸ்லாம் உள்ளே போனதுமே என்ன ஆரம்பிச்சிட்டான், அவன் ஃப்ரீயாக பேசுகிறக்கு ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது, கொஷின் டு டைட்லி ஃப்ரம், அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன கேள்வியாக கொஷின்ஸாக வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனும் வந்து அவன் வேறு ஆளுங்கிறதவே என்ன பண்ணிடுறான், அருண்கிறவன் அவனும் வந்து மறந்துடுறான். ஆனால் குடும்பத்தை பற்றி எதுவுமே கேட்கல, எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த உமன் என்ன பண்ணுறாங்க, கேட்கவே இல்லை. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பட் ஷீ டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி ஆர் வேர் ஐ லிவ்ட் அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுறாங்க உங்கள் பேரண்ட்ஸு, அதை பற்றிலாம் என்ன பண்ணல, அவங்க எதுவுமே கேட்கல. அதுக்கு மேலே எதுவும் தெரிஞ்சுக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. After about half an hour, we left the dining room and began walk back along the platform. An engine was shutting up and down beside platform number 8, and as it approached, a boy leaped off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. He was a safe distance from the engine, and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arm. Her fingers dug into my flesh and I winced with pain. I caught her fingers and looked up at her, and I saw a spasms of pain and fear and sadness pass across her face. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against me. அவன் என்ன பண்ணுறாங்க, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த பிளேஸை விட்டு, அந்த டைனிங் ரூமை விட்டே வெளியே வர்றாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் ஒட்டி, அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டி அந்த என்ஜினில் வர இடத்துலையே என்ன பண்ணுறாங்க, ஒன்று போக ஒன்றுமா அந்த ட்ரெயின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சின்ன பையன் வந்து தண்டவாளத்தின் குறுக்க, அதாவது 2 சைடுக்கு நடுவில் வந்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு தாவி குதிச்சு அதாவது ஷார்ட்கட் இருக்கும் இல்லையா, அது மேலே ஓடி போய் ஏறுறாங்க. என்ஜின்லேருந்து பாதுகாப்பான ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் போய் இருக்கான். அவன் வந்து கீழே விழுந்தா ஒழிய பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் அந்த வந்து பிளாட்ஃபார்மில் தண்டவாளத்தை குறுக்க போகிறப்ப அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவன் தோலை பற்றி அதாவது ரொம்ப சேஃபாக தூக்கி மேலே வைக்கிறாங்க. அவரோட விரலில் எப்படி இருக்குது, அந்த ஃப்ளஷ் அவங்களோட சதையை மேலே போய் ரொம்ப இறுக்கமாக கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அப்படியே டைட்டாக பிடிச்ச உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவனுக்கு ரொம்ப வலியில் அவனோட ஃபேஸை பார்க்குறாங்க, அந்த லேடியோட ஃபேஸை. அவங்களோட வேதனை, பயம், துக்கம் எல்லாமே அந்த பெண்ணோட ஃபேஸில் தெரியுது. அந்த பையன் வந்து சேஃபாக வந்து அந்த பிளாட்ஃபார்மில் ஏறி பார்க்குற வரைக்கும் அந்த அந்த உமன் என்ன பண்ணுறாங்க, அவனையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த க்ரௌடில் வந்து ரொம்ப மறைஞ்சு போகிற வரைக்கும் இந்த லேடி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவனையவே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் வந்து மறைஞ்சு போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சாவகாசமாக அவங்க போயிட்டுருக்காங்க. He was all right, I said, feeling that it was she know who needed reassurance. அவனுக்கு ஒன்றுமே புரியல, நல்லா தான் இருக்கிறேங்கிறான். அவனை மீண்டும் வந்து உறுதிப்படுத்திக்கவே அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ரீஅஷூரன்ஸ், மறுபடியும் வந்து சேஃபாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறக்காகவே அவங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, she smiled gratefully.
She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Sadish, a boy of about my age, had turned up with his mother. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லேடி ஓகேன்னு சொல்லிட்டு கிரேட்ஃபுல்லி அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. என் கையை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம வெளியே வரையில் அதாவது தேங்க் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் கிளம்புறாங்க. 2 பேருமே சைலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, பெட்டி இருந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க யாரை பார்க்குறாங்க, சதீஷுங்கிற அதாவது கோயட் அவங்க கிளாஸ்மேட்டை வந்து அவன் பார்க்குறான், அருண். அவன் வந்து அதே சேம் ஏஜ் பையன் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அவனோட அம்மாவும் அங்கே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2. இதோட நம்ம செக்ஷன் 1 முடியுதுமா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் 2 இருக்குது. ஓகேவா? செக்ஷன் 1ஓட அதாவது ஷார்ட் சம்மரி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை 1 மட்டும் மெமரி பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செக்ஷன் 2 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.